மக்களே இந்த ஸ்ரீலங்கா இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்படித்தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான வெஹிக்கிள் அதே மாதிரி ஸ்டைலிஷான வெஹிக்கிள் எல்லாம் அதிகமாக சேல்ஸாக இருந்தாலும் ஒரு சைட் பார்த்தோம்னா இந்த கொம்யூட்டர் வெஹிக்கிள்ன்ற ஒரு விஷயம் பார்த்தோம்னா அதிக அளவாக இந்த ஒரு ஏஜ் ஆனாக்கள் ஒரு 40+ அதேமாதிரி 35+, 50+ ஏஜ் ஆனாக்கள் பார்த்தீங்கன்னா மைலேஜும் நல்லா வேணும். அதே மாதிரி ஃபேமிலிக்கு வந்து 100% எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக வேணுமென்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுட்டையும் ஒவ்வொரு செக்மெண்ட் வந்து வச்சிருப்பாங்க. 100cc அதே மாதிரி 110cc ரெண்டுலேயும் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா டிவிஎஸ்ல எங்களுக்கு டிவிஎஸ் ஸ்போர்ட் 110 என்ற ஒரு கொம்யூட்டர் மோட்டர் பைக் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஏற்கனவே இந்தியாவில் இருந்த ஒரு வெஹிக்கிள் தான். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் அதிகமாக பிரபலமானதுக்கு மெயினான ரீசனே இதுக்குரிய மைலேஜ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஏசியாஸ் மைலேஜ் கிங் என்ற சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் ஸ்போர்ட்டுக்கு இந்தியாவில் கிடைச்சிருந்தது. அதாவது ஏசியாவிலே மைலேஜ் அதிகமாக தரக்கூடிய ஒரு பைக் இந்த செக்மெண்ட்டில் வந்து கிடைச்சிருந்தது. குறிப்பாக அவங்க கிளைம் பண்ண மைலேஜ் வந்து 110 kmpl. பட் ரியல் டைமில் 110 kmpl வந்து சாத்தியமே கிடையாது. அவங்கள்ட்ட இன்டோர் அதேமாதிரி லேப் டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரேஜாக 110 kmpl கிடைச்சிது. பட் ரியல் டைமில் இந்த மைலேஜ்னு வரும்போது ஒரு அவரேஜாக 75 kmpl ஒரு 75லேருந்து 80 kmpl கூட உங்களோட ரைடிங் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த பைக் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணாமல் ஒரு எக்கனாமிக் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி அதிகமாக நீங்கள் டிராஃபிக்கில் ஓடாமல் ஹைவேல ஓடி அதை ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி ஓடுறீங்களா அதிக மைலேஜ் கிடைக்கும். அடிக்கடி சிட்டியில் ஓடுறீங்கன்னா ஓரளவு 5 kmpl குறைச்சி தான் இதுக்கு தரப்போகுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 75லேருந்து 80 kmpl தரக்கூடிய இந்த வெஹிக்கிள் வந்து என்ஜின் பவர் என்ன மாதிரி இருக்குது. இப்போ மைலேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த என்ஜின் பவர் ரெண்டு வரும்போது குறிப்பாக இந்த என்ஜின் கெப்பாசிட்டி ரெண்டு வரும்போது 109.7cc வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பவர் அண்ட் டோக் கொண்டு வரும்போது 8.2 PS பவர் வந்து 7350 RPMலேயும் 8.7 Nm டோக் வந்து பார்த்தோம்னா 4500 RPMல வந்து அச்சீவ் ஆகுது. கிட்டத்தட்ட வீகோவில் BS4 ஸ்கூட்டர் என்ன மாதிரி பவர் அண்ட் டோக் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு இந்த வெஹிக்கிளும் வந்து பவர் அண்ட் டோக் வந்து தரக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது. ஸோ குறிப்பாக இது வந்து பார்த்தோம்னா BS6 OBD 2Bயோட வருது. அதாவது ஃபியூவல் இன்ஜெக்ஷனோடய வருது. ஸோ லேட்டஸ்ட்டாக வர்றபடியாக மார்க்கெட்டில் நிறைய அதுவும் ஸ்ரீலங்கன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரோடைய 100cc பைக்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா 110cc அதுவும் ஃபியூவல் இன்ஜெக்ஷனோட வாரபடியாக இன்னுமே வந்து கார்பரேட்டரோட ஒப்படைக்க அதிகப்படியான மைலேஜ் வந்து இது தரத்தான் போது. ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க 80 kmpl கிட்ட வந்து கிடைக்குதுன்னு. ரியல் மைலேஜ் இது வந்து சும்மா சொல்கிற மைலேஜில் ஒரு 75லேருந்து 80 kmpl ரியலாக எடுத்துக்கொள்ளுது. குறிப்பாக இன்றைக்கு இந்த வீடியோவில் இதுக்குரிய ரைட் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நாங்கள் டெக்னிக்கல் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி போட்டோம் நம்ம சேனலில் ஒரு 5 மாதத்துக்கு முதல். ஸோ அந்த வீடியோ பார்க்காதக்கள் வேணும்னா இந்த பைக்கை பற்றினா டீட்டெயிலான விஷயம் வந்து அதில் போட்டிருப்பேன். ஸோ தேவையானக்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் என்ஜின் ரிஃபைன்மெண்ட்டை செக் பண்ண போகிறோம். அதேமாதிரி இந்த பைக்கின்னு கம்ஃபர்டபுளாக வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் போகும், ரியரில் வந்து பார்த்தோம்னா ஹைட்ராலிக் லோடட் டுவல் ஷாக் அப்சோர்வர் வந்து கொடுத்துருப்பாங்க. மெயினான விஷயம் இதுக்குரிய சீட்டுக்குரிய லென்த், அதாவது பார்த்தீங்கன்னா லெந்தியான ஒரு சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே நல்ல விஷயம். 3 பேர் இருக்கலாம், பட் 3 பேர் இருக்காதுங்க, சட்டத்துக்கு புறம்பானது. 2 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்து ஓடுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி 10 லிட்டர் ஃபியூவல் டேங்க் தான் வருது. 10 லிட்டராக இருந்தாலும் இந்த மைலேஜ் கூடனுடைய ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. ஸோ குறிப்பாக நான் இது வரைக்கும் ஓடி வந்த வரைக்கும் இந்த டேங்க் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஃப்ளட்டாகவே இருக்குது. ஓரளவு ரிலாக்ஸ்டான பொசிஷன்லேயே வந்து இந்த பைக் வந்து டிசைன் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு கிக்கரும் வருது. ஸோ இதில் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இருந்தாலும் கிக்கர் வருது. பட் இருந்தாலும் நீங்கள் பேட்டரி டவுன் ஆகினா இல்லாட்டி லோ ஃபியூவல் வச்சு ஓடாங்க. ஸோ இதிலே வந்து மெயின்டைன் 2 லிட்டர் ஃபார் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு 2 லிட்டர் கீழே போகிற பட்சத்தில் பெர்ஃபார்மன்ஸ் குறையும். அதேமாதிரி ஃபியூவல் பம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் அடிக்கடி ட்ரைன் பண்ணி ஓடினா. ஸோ எப்போவுமே ஃபியூவல் இன்ஜெக்ஷன் BS6 பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கலி மெயின்டெனன்ஸ் இருக்கும். அதை தெரிஞ்சு நீங்கள் எப்போவுமே எந்த பைக்கும் வாங்குங்க. ஸோ ஓரளவுங்களாம் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன செலவுகள் வந்து சின்ன இல்லை பெரிய பெரிய செலவுகள் வந்து குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஏசியா டிவிஎஸ் சாவகச்சேரி. ஸோ நாங்கள் வளமையாக மேனிப் ஏசியா டிவிஎஸ்ல எடுப்போம். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாவகச்சேரி ஏசியா டிவிஎஸ்க்கு வந்து நாங்கள் ஸோ குறிப்பாக வந்து சாவகச்சேரி டவுனில் KFCக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஷோரூம் இருக்குது. ஸோ ஸ்டேஷன் ரோட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாவகச்சேரி மெயின் ரோட்டும் ஸ்டேஷன் ரோடு சந்திக்கிற சந்தியில் அங்கே BOC பேங்க் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஏசியா டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது. ஸோ இதிலே வந்து மேனிப்பேல இருக்கிற மாதிரி டிவிஎஸ் சம்மந்தப்பட்ட சகல பைக்ஸ் மற்றும் ஸ்கூட்டர்ஸ் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ப்ளஸ் டிவிஎஸ் Ronin 225 வந்து இன்றைக்கு லான்ச் ஆகுது கொழும்புல. ஸோ ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஷோரூமுக்கு வந்துடும். ஸோ புக்கிங் பண்ணி யாராச்சும் எடுக்க போகிறீங்களா அந்த பைக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இவே டைம் வந்து நீங்கள் புக்கிங் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய வருங்க. ஸோ எக்ஸாக்டான நம்பர்லாம் பார்த்தா வேண்டாம் சைடில் கொடுத்துக்கிறோம், நீங்கள் தேவைன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு தானுஷ் டெக். ஓகே, ரைடை ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட எர்கோனாமிக்ஸை செக் பண்ணுவோம். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள்
ஷார்ட் ரைடர்ஸும் வந்து ஈஸியாகவே ஏறி இருந்து கொள்ளலாம். ஸோ இந்த ரைடிங் போஸ்டர் வந்து எங்களுக்கு எல்போ இப்படி தான் இருக்க போகுது, ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷனில் ஒரு ஸ்கேர் ஷேப்லான் இருக்கும். அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு நீ பெயின் அதுகள் வராமல் இருக்கிறதுக்காண்டி கம்ப்யூட்டர் எப்போவுமே எல்லா கம்ப்யூட்டர் பைக்லையும் இந்த பொசிஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்போர்ட்டியரான பொசிஷன் வந்து இதில் கிடையாது. ப்ளஸ் ஹேண்டில் பார் வந்து அந்த அளவுக்கு ஒடுக்கமில்லை. ஸோ இந்த செக்மெண்ட்டில் மெட்ட பைக் எடுத்தீங்கன்னா ஹேண்டில் பார் ஒடுக்கமாக இருக்கும். இது வந்து சிங்கிள் ஹேண்டில் பாராக இருந்தாலும் ஓரளவு ஓகே மீடியமான லென்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓரளவு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்படி இருக்காமல் கொஞ்சம் இப்படியாக இருக்கும். அதேமாதிரி ஹேண்டில் பார் கொஞ்சம் முன்னுக்காக இருக்குது. நான் நோட் பண்ண வரைக்கும் மெட்ட பைக்கில் கொஞ்சம் கிட்ட வாங்கிப்பேன். உங்களோட இந்த கை வந்து இந்த உயரம் ஆறடி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கை நிலம் வரும். ஸோ இந்த ஹேண்டில் அதாவது இந்த கை வந்து பார்த்திங்கன்னா எல்போ இப்படி வளைஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓகே அந்தளவுக்கு வளையலை. ஸோ ரிலாக்ஸ்டாகவே இருக்குது. ப்ளஸ் இதுக்குரிய சீட் கம்ஃபர்ட். ஸோ உண்மையிலேயே சாஃப்ட்வேர் சைடாக தான் வந்து சீட் இருக்குது. ஸோ டிவிஎஸில் மற்ற வெஹிக்கிள்ஸில் எடுத்துக்கிட்டாலே நல்ல ஸ்டிஃபாக கொடுப்பாங்க. பட் ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேராக பண்ணியிருக்காங்க. சீட்டுக்குரிய கம்ஃபர்ட்டும் வந்து ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். ப்ளஸ் கிரவுண்ட் கிளியர்ஸ் வரும்போது இதில் 175 மில்லிமீட்டர் வந்து இதில் எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 180 mm வந்து டிவிஎஸ் ரைடரில் வரும். இதில் ஒரு 5 mm வந்து குறைவாக இருக்குது. ஸோ பள்ளம் மேடு அதேமாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் ஓரளவு தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவட சீட் ஹைட் அண்ட் வரும்போது 790 மில்லிமீட்டர் வந்து இதில் எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஷார்ட் ரைடர்ஸுக்கும் ஓரளவு ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த உயரம் ஆறடி. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஃபுட் ஆகுது. பட் ஆக ஷார்ட் ரைடர்ஸும் வந்து ஒரு செக் பண்ணி பாருங்கள். ஷோரூமை விசிட் பண்ணி உங்களுக்கு ஃபுட் வந்து ஃபுல்லாக லேண்ட் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குற பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஃபியூவல் இன்ஜெக்ஷனுடைய நீங்கள் த்ரட்டில் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஒரு தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் நோட்டை பாருங்கள். ஸோ ஒரு சட்டிலான நோட் தான், பிகாஸ் இது ஒரு கம்ப்யூட்டர். ஸோ எங்களுக்கு இதுக்கு கியர் எல்லாம் பார்த்திங்கன்னா அப் ஷிஃப்ட்டில் வருது. ஸோ எங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கியர் மாரி எங்களுக்கு இந்த கிளிப் ஒனில் வருது. இது எனக்கு பிடிச்ச விஷயம். ஸோ இதில் மேலேயே 4 கியர் போட்டுட்டு போகலாம். ஸோ நியூட்ரல் இது வந்து பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இதில் டிஜிட்டல் எதுவுமே கிடையாது, ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. முதலாவது இதுக்குரிய என்ஜின் ரிஃபைன்மெண்ட். ஸோ கிளச் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட்வேராகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கியர். ஸோ ஆரம்பத்துலேருந்து ஒரு லைட்டான ஒரு வைப்ரேஷன் இதில் இருக்குது தானே, இல்லையான்னு சொல்லக்கூடாது. ஸோ செகண்ட் கியர் 20 என்ற ஸ்பீட். லைட்டான அந்த ஒரு பம்பிங் இருக்குது. இப்போ 100% பர்ஃபெக்டான ரிஃபைன்ட் என்ஜின் வந்து இதை சொல்லவே முடியாது, அதுதான் உண்மை. பட் ஒரு லைட்டான ஒரு அந்த ஒரு பெப்பினஸ் வந்து இதில் இருக்குதுன்றே சொல்லிக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் இதோட ரோட் முடிஞ்சது அப்படியே டர்ன் இப்போ. ஸோ டேர்னிங் ரேடியஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபெக்டாகவே இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன இடத்துக்கே கட் பண்ணி விட்றதுக்கு நல்ல ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். ப்ளஸ் எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் அதுதான், இந்த ட்ராஃபிக்கில் போனீங்கன்னா டக்குன்னு பூந்து போகிற மாதிரியே போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம். இது வந்து கொஞ்சம் காப்பேட்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ஒரு பம்பிங்கான ரோட். சஸ்பென்ஷன் பெட்டர் பிகாஸ் இது கம்ப்யூட்டர். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து அந்த ரோட் ஃபீட்பேக் குறைவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சாஃப்ட்னஸ் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. 3 டெலஸ்கோபிக் ரியரில் வந்து டுவல் ஷோக்காக இருந்தாலும் நல்ல சாஃப்ட்வேராக இருக்குது. ஸோ இதுலேயும் இருக்கப்பட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஒரு பள்ளம் மாடு. இப்போ 3rd கியரில் இருக்குது. 20 என்ற ஸ்பீடில் வச்சு க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். என்ஜின் வந்து திணறுதாண்ட இருக்கா பார்க்கணும். இந்த லக் ஆகுது, பட் ஆக்சிலேட்டர் கொடுத்து பார்ப்போம். ஓகே 8.2 PS போடுறான், பட் பிக்கப் பண்ணுது. என்னட்டையும் கொஞ்சம் பவர் இருக்கிறாண்டு லைட்டாக காட்டுது. ஓகே, ஓவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் எதிர்பார்க்க முடியாது. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து எடுக்காதீங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து மொடரேட்டாக தான் வந்து இதில் இருக்க போகுது. ஸோ இப்போ 4th கியரில் போகுது. என்ஜின் ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இருக்கலாம் என்ற கருத்து. இப்போ 40 என்ற ஸ்பீடில் போகுது. இதுக்கு ஒரு 40-45 போனீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஸோ இதால் அப்படியே இங்கால போய் பார்ப்போம். லைட்டாக மேட்டில் ஏறினா, செகண்ட் கியர்லாம் ஏறினான்னு ஓகே, ஈஸியாகவே கரி அவுட் பண்ணுது. ஸோ அநேகமாக இது சிட்டிக்கு தான் ஓடுவீங்க. ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் ஆக்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து ஃப்ளிப் பண்ணி ஓடி பார்ப்போம். ஸோ இந்த இதில் இப்போ வானம் வருது. ஒரு சின்ன ஸ்பேஸுக்கே வந்து நீங்கள் கட்டடிச்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த நல்லாவே ஃப்ளிக்கபிளாக இருக்குது மோட்டர் பைக். ஸோ ஹேண்ட்லிங் வந்து ஓகே. டுவல் ஷோக்கண்டோடையே நீங்கள் ஃபேமிலியாக போய்க்க டபுள் சேர்த்துக்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஒரு நேர் ரோட்டுக்கு வந்துட்டேன். இப்போ 45 வருது. ஸோ இதுக்கு ஒரு 5வது கியர் கேட்குது. பட் இது 100cc 110cc செக்மெண்ட் வழியா 5வது இல்லை.
ஸோ ஹைவே ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். இப்போ நார்மலாக 50 என்ற ஸ்பீடுக்கு வந்துட்டோம், 60 வரைக்குமே போய் பார்க்க வேண்டியது. நியூ வெஹிக்கிளினுடைய நாங்கள் அவ்வளோ புஷ் பண்ணல. 50 தாண்டி வைப்ரேஷன் ஓரளவு ஃபீல் ஆகுதுன்றே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு வியூ கிடைக்குது பாருங்க. ஹேண்டில் பார்ல லைட்டாக தெரியுது. இப்போ நான் ஹைட்டாக விட்டுட்டு அந்த ஒப்ளிங் பார்க்குறதுக்கு ஓகே ஸ்டேபிளாக தான் இருக்குது. அதை விட இது நியூ வெஹிக்கிள். ஸோ ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பிறகு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ரன்னிங் பீரியட்டுக்கு இருக்கிறபடியாக அந்த மினரல் ஆயில் அதாவது செமி சிந்தட்டிக் ஆயில் தான் உங்களுக்கு விடுவாங்க. எனக்கு மினரல் விடுவாங்க, பிரேக்கிங் ஆயில் உண்டு. ஸோ அதால் வந்து நியூ பார்ட்ஸ் நியூ என்ஜின், ஸோ கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அதால் பிக்கப்பும் குறைவாக இருக்கும், டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரிஃபைன்மெண்ட்டும் ஓரளவு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கார்பெட் தான், பட் அங்கங்கே மேடு பள்ளம் இருக்குது. பட் ஓரளவு ஓகே. டெலஸ்கோபிக் ஃபோக் பார்த்தீங்கன்னா நல்லா ஒடுங்கி இருக்குது பாருங்கள். இதில் குறிப்பாக இதில் எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் வந்து வரும்போது ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது இதில் டியூப்லெஸ் டயர் கிடையாது பாருங்கள். ஒரு சின்ன ரோட்டுக்கு ஃபுல்லாக கட் அடிச்சிட்டேன் ஈஸியாக. இப்போ இதுன்ற வெயிட் வந்து ஒரு வெறும் 110 கிலோகிராம் தான். ஸோ அதால் வந்து ஈஸியாகவே கட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். செகண்ட் கியர் போகுது. மற்ற இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி அனலாக் மீட்டர் ரன், டிஜிட்டல் கிளஸ்டர் கிடையாது. ஸோ அதில் ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. பேசிக்காக ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் கோச் இருக்குது. அதேமாதிரி இதில் பவர் இண்டிகேட்டர் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் கொஞ்சம் ரேஸ் பண்ணி ஓடுறீங்களா இதில் பவர் எரியுது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கூட ஃபியூவல் பிடிக்குதுன்னு அர்த்தம். இப்போ இப்படி போனீங்கன்னா பவர் எரியாது. அந்த காலத்தில் ஸ்கூட்டி பேப்லேருந்தே இதில் டிவிஎஸ் இந்த ஃபீச்சர் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஈகோ மோட் தெரியாது, பட் பவர் மோட் மட்டும் எல்லோவாக எரியும். விகோவில் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ எரியும், என்டோக்கில் ரெட் அண்ட் எல்லோ எரியும். பட் இதில் எல்லோ மட்டும் ஓகே. எங்களுக்கு மைலேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபீச்சர்னு சொல்லிக்கொள்ளலாம். ப்ளஸ் எப்போவுமே ஃபியூல் டேங்கில் மெயின்டைன் பண்ணுங்க. பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணுவோம் ஒரு 40 என்ற ஸ்பீடில். எனக்கு இதில் உண்மையாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து 130 mm ட்ரம் பிரேக்கும், ரியலில் வந்து 110 mm ட்ரம் பிரேக்கும் இருக்குது, 110 mm. ஸோ இதில் SBS இருக்குது, சிங்க்ரோனைசிங் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. நான் ரியரை மட்டும் அடித்து பார்க்குறேன். ரியர் அடிக்க ஃப்ரண்ட்டு சேர்ந்து அப்ளை ஆகும். லைட்டாக 40 என்ற ஸ்பீடில் வச்சு அடித்து பார்ப்போம். அப்பா ஓகே, இந்த வெஹிக்கிளுக்கு இது ஓகேன்னு சொல்லிக்கொள்ளலாம். கொஞ்சம் இழுத்து போய் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். கியர் மாட்டிக்கிச்சு. 4th கியரில் வச்சே பிரேக் பண்ணோடையா உருட்டி தான் லைட்டாக எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ நியூட்ரல் வந்துட்டுது. இனி வந்து ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்டில் வந்து கம்ப்யூட்டர்னோடைய டிஸ்க் கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு தேவையும் இல்லை. அதேமாதிரி பட்ஜெட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் மோட்டர் வைக்கணுடைய அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. அந்த வைப்ரேஷன் வந்து ஓரளவு குறிப்பிட்ட ஆர்பிஎம் மேலே தெரியுது தான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஓரளவு சிட்டி யூசேஜுக்கு மட்டும் ஓகேயான ரிஃபைன்மெண்ட். இப்போ ஃப்ரண்ட்டை மட்டும் அப்ளை பண்ணி பார்ப்போம் 40 ஸ்பீடில். ஃப்ரண்ட்டை மட்டும் அப்ளை பண்ண பிரேக்கிங் இவ்வளோ தான் இருக்கும். எக்ஸாக்டான டைமிங் எல்லாமே போட்டுக்கொள்கிறேன். சிட்டி பைக்கினுடைய அந்தளவுக்கு உங்கள் பிரேக்கிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணல, அது ஒரு விஷயம் நீங்கள் அதில் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்குரிய சஸ்பென்ஷன் ஓகே, பெட்டராக தான் இருக்குது. எனக்கு இதில் பிடிச்ச விஷயம். அதேமாதிரி இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அதை விட கிளச் வந்து இதில் நல்ல லூஸாக இருக்குது. இந்த நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சிட்டி ரைடிங்கில் அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ கிளச் வந்து ஓரளவு லூஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஹெவியான கிளச் கிடையாது. ஸோ அதில் வந்து நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது கைக்கு. அதோட எங்களுக்கு இதில் USB சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மெயினாக இப்போ ஊபர் பிக் மீ ஓடுறாங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நாங்கள் வேணுமெண்டா இதை பார்க்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து கியர்ன்ட்டு சாஃப்ட்வேர் இருக்கா பாருங்க. இது ஃபஸ்ட் கியர். ஸோ நான் மூவ் பண்ணுறேன். இதுலேருந்து செகண்ட் கியர் வந்து அந்த கிளிக்கிங் சவுண்ட் விழுகுது, ஆனால் லொக் ஆகலை. அந்த ஸ்மூத் இருக்குது, பட் ஓரளவு ஹார்டாக தான் இருக்குது. பிகாஸ் இது வந்து ரன்னிங் பீரியடில் இருக்கக்கூடிய கியர் டீத் படியணும், கியர் செலக்டர் வந்து செட் ஆகணும். ஸோ அதால் வந்து அப்படி ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ராஃபிக்கே வந்துட்டு பாருங்க இதில். ஸோ இதோட விலை வந்து நீங்கள் ஒரு சிலர் கேட்டுருப்பீங்க. இது வந்து எக்ஸாக்டாக 5,77,000 5,77,000 ப்ரைஸுக்கு ஸ்ரீலங்காவில் லான்ச் ஆகிருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து ஓரளவு ஓகே என்று சொல்லலாம். பிகாஸ் உள்ளதுக்கே லோ பட்ஜெட்டான ப்ரைஸ் வந்து இப்போ இந்த ப்ரைஸாக தான் இருக்கும். இந்த 5,00,000 அந்த ரேஞ்சுக்காக இது வார மாதிரி இருக்கும். ஸோ இதால் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஓரளவு ஓகேயாக இருக்கும். நீங்கள் ஒரு மைலேஜ் ஃபோக்கஸாக பார்க்குறீங்க, பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. அதிகப்படியாக ஹைவேஸ் நீங்கள் போக மாட்டீங்க, நீங்கள் சிட்டிக்கு தான் மெயின் அவங்களோட ரைடிங் இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது ஓகேயாக இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் இதுக்கு வாரண்டின்னு வரும்போது இவங்க 5 வருஷம் இல்லாட்டி 61,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டி தராங்க. ஸோ இதில் எது முதல் வருதோ அதை வந்து இவங்க வாரண்டியாக கன்சிடர் பண்ணி கொள்ளுவாங்க.
ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கன்க்ளூஷன் ஒரு சஸ்பென்ஷன் ஃபேமிலிக்கு செட் ஆகணும். அதேமாதிரி மைலேஜ் ஃபோக்கஸ், இப்போ இந்த செக்மெண்ட்டில் அதிகப்படியான மைலேஜ் தர பைக்கண்டா இதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்படியே நாங்கள் ஓகே, எனக்கு ஓவர் பட்டர் ஸ்மூத்தான என்ஜின் வேணும், ரைடிங் வந்து அந்த என்ஜினில் இருந்து வைப்ரேஷன் பெருசாக வரக்கூடாண்டா கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பிகாஸ் இதில் ஓரளவு இதில் வைப்ரேஷன் இருக்குன்னு தான் சொல்லிக்கொள்ளலாம். பட் மேனேஜபிள் தான். ஸோ போ பழகிடும். ஸோ கன்க்ளூஷன் தான் நீங்கள் தேவையான செக் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக நாங்கள் சாவச்சேரியில் நிற்கிறோம். நீங்கள் சாவச்சேரி டிவிஎஸ், அதாவது ஏசியா டிவிஎஸ் ஷோரூம் வந்து நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேணுமெண்ட் அவங்களோட கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் வந்து சைடில் கொடுத்துக்கொள்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் அந்த சந்தைக்கு வந்தீங்கன்னாலே இவங்களுக்குரிய அந்த ஷோரூம் இருக்குது. இதில் ஏசியா டிவிஎஸ்ன்னு இருக்கும். அதாவது அங்கே கேசி இருக்குது. அதுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய ஷோரூம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பைக் எடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஸோ யாருக்காச்சும் வேணுமெண்டா செக் பண்ணி பார்க்கலாம்.